துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம். சிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி இருளை ஒளியாக மாற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி மனுஷருக்கு ஒளியாயிருந்த உம்முடைய ஜீவனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி, அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியாகி எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை ஆட்கொள்ளுகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராகிய உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவராகிய உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையும் கிருபாசன தண்டையில நாங்கள் வரும்படிக்கு எங்களுக்கு தேவன் பாராட்டி இருக்கிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, எங்கள் மீது அன்பு வைத்து எங்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து எங்களை எல்லா இடங்களிலேயும் கிருபையினாலே நிறைத்து நடத்துகிற உம்முடைய அநாதி தீர்மானங்களுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை எந்த இடத்திலேயும் வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிதாவாகி எங்கள் தேவனை, குமாரனாகி எங்கள் ராஜாவை, பரிசுத்த ஆவியாகி எங்கள் தேற்றரவாளனை பணிந்து கொண்டு உம்முடைய மகிமையான நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, மகிமையானவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியாய் இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தரை பணிந்து கொண்டு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜரீக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர்
தப்பி இருக்கிற எங்களை சிலராக வைத்திருக்கிற உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கேயோ காணியாற்றிக்கு புறம்பே இருந்த எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் என்கிறதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிற உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, இந்த தேசத்திலே இந்த பூமியிலே உம்மை அறியாதவர்களாக பிரபஞ்சத்தின் தேவன் எங்கள் கண்களை குருடாக்கி இருந்த போது நீர் எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் கண்களை திறந்தருளி உம்மை அறியும்படியான கிருபை தந்ததற்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எத்தனையோ காரியங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே குற்றுயிரும் கொலை உயிருமாய் இருந்த எங்களை மீட்டு உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையினாலே எங்களுக்கு உயிர் கொடுத்து உம்மை அப்பா பிதாவே என்று குறிப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்து உடைய சமூகத்தில் வைத்திருக்கிற உடைய கொஞ்ச நேரம் கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய கொஞ்ச நேரம் கிருபைகளை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே கூட இந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் உடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து தியானித்து ஜெபிக்க கிருபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபைதான் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறது. இதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை, வேற்றுமை மேலும் இல்லை. இதனால கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பானவர்களே, இந்த வசனங்களின் வாயிலாக எலியாவின் அனுபவங்களை நாம் சிந்தித்து வந்தோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில கூட கர்த்தர் இந்த தண்ணீர்கள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினத்திலே நாம் தொடங்கினோம். இப்பொழுதும் இந்த தண்ணீர் எப்படிப்பட்டது என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த காலை வேளையில அருமையான இயேசு கிறிஸ்து ஒரு கிணற்றண்டையில போய் உட்கார்ந்திருந்த போது அந்த இடத்துல தண்ணீர் மொல்ல வந்த சமாரியா ஸ்திரீயை குறித்து இந்த காலை வேளையில நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்போது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலந்தவர்களான
களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று அந்த சமாரியா பெண் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நடந்து வந்த களைப்பினாலே அவர் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார். அந்த கிணறு யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்போது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிரயாணத்திலே களைப்படைந்தவராய் அந்த 6 மணி நேரத்திலே, 9 மணி என்றால் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் குறிக்கிறது. 6வது மணி வேலை என்றால் மதியம் உச்சி வெயில் சொல்றமே அந்த நேரத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு தாகமாய் இருந்தபடியினால் தண்ணீர் குடிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாகத்திற்கு தண்ணீர் குடிப்பதற்கு யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த அந்த நிலத்தண்டையிலே சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தபோது அங்கே யாக்கோபுடைய கிணறு இருக்கிறது. அந்த கேணியில தண்ணீர் மொண்டு குடிக்கும்படி வருகிறார். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் அவருக்கு தாகமாய் இருந்தது. அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள அந்த கிணற்றண்டையில வருகிறார். ஆனால் அந்த கிணற்று தண்ணீரை அவர் குடித்தது மாதிரி இங்கே எழுதியிருக்கவில்லை. ஆண்டவர் தாகமாய் இருந்த நோக்கம் என்ன என்றால், யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டிருந்த இந்த சமாரியர்கள் நடுவிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறார். சரியாக சொல்ல வேண்டுமானால் மதத்தையும் சாதி பேதத்தையும் இங்கே உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லா மனிதர்களும் சமமானவர்கள், ஏற்றத்தாழ்வு அற்றவர்கள் என்பதை விளங்க பண்ணுவதற்காக இந்த சம்பவம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கிணற்றண்டையில அவர் அமர்ந்திருக்கிற நேரத்திலே ஒரு சமாரியா பெண் அங்கே வருகிறார். அவர் இங்கே வந்து அமர்ந்திருந்த போது அவளிடத்திலே என் தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார்.
இந்த சம்பவத்தை 2 பகுதியாக நான் பிரித்து சிந்திக்க என் ஆவியிலே ஏவப்படுகிறேன். இன்றைக்கு ஒரு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை. அப்படி என்றால் அந்த கிணற்றில உள்ளே இறங்கி தண்ணீர் மொண்டு குடிக்க வேண்டும். அங்கே அந்த பெண் வருகிறாள். அந்த சமாரியா ஸ்திரீனிடத்திலே இயேசு தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் தாகமாக தான் இருக்கிறார். இன்னும் அவர் தாகம் தீர்க்கப்பட்டு முடிக்கவில்லை. எப்போ பாஸ்டர் அவர் தாகம் தீர்க்கப்பட்டு முடியும்? அவர் 2வது வருகையிலே வரும்போது தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார்ந்து நியாய தீர்ப்பு செய்கிற அந்த நாளிலே தான் அவர் தாகம் முடியும். ஆகவேதான் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே இப்படியாய் கேட்கிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று சொல்லிவிட்டு, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார். அன்பான தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில நடமாடி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அறுவடை மிகுதி ஆட்களோ இல்லை என்று கதறுகிறாரே, அதுதான் அவருடைய தாகம். அறுவடை மிகுதி ஆட்களோ இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். பெரிய காரியம். தமிழ்நாட்டில மாத்திரம் மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில அந்த அளவுக்கு இருக்கிறது. பறவை காய்ச்சல் என்று சமீபத்தில் கிளப்பிவிட்டார். பறவை காய்ச்சல் உடனே அதற்கான வழிமுறைகளை செய்யும்படி நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இறங்கி ஆங்காங்கே முகாம்கள் நடத்தி இந்த பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே சரியான ட்ரீட்மெண்ட். அதுல இதுவரைக்கும் ஒருவரும் மறிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். மருத்துவ கட்டமைப்பும் கல்வி கட்டமைப்பும்
எந்த ஒரு நாட்டிலே, ஒரு மாநிலத்திலே, ஒரு மாவட்டத்திலே, ஒரு கிராமத்திலே, ஊராட்சி ஒன்றியத்திலே டெவலப் ஆகிறதோ அங்கே வளர்ச்சிகள் இருக்கும், செழிப்பு இருக்கும். ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு நமக்கு எத்தனை செழிப்பா இருக்கிறோம் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. மாறாக கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்துவிட்டு இந்த நாட்கள்ல திரளான ஜனங்களை கண்டு மனது உருகி மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டிருக்கிற இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். பைபிள்ல பரிதபிக்கிறேன் என்று சொன்ன ஒரு இடம் இருக்கிறது என்றால், மலை பிரசங்கத்திலே வந்து 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் அமர்ந்திருந்த அந்த ஜனங்களை பார்த்து இவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில்தான் தேவன் சொல்லுகிறார், இவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்காக பரிதபிக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற உனக்காக எனக்காக பரிதபிக்கிறார். நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிற நமக்காக பரிதபிக்கிறார். நான் எப்படியாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நமக்காக பரிதபிக்கிறார். ஆகவேதான் இந்த நாட்களில் நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், தாகத்துக்கு தா. ஆனால் நாமோ சமாரிய பெண்ணை போல சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உம்மிடத்தில் மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை. அவர் மொண்டு கொள்ளும்படியான பாத்திரமாக நம்மை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 52வது அதிகாரத்திலே இப்படியாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11வது வசனத்திலே புறப்படுங்கள், புறப்படுங்கள், இவ்விடம் விட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். புறப்படுங்கள். அப்ப எங்கேயோ இருக்கிறோம். அப்படி புறப்படாத அங்கேயே இருப்போம் என்றால் தேவன் புறப்பட வைப்பார். மெசொப்பொத்தேமியாவிலிருந்து புறப்பட்ட தேராகு கானானுக்கு போகும்படியாய் வருகிறான். இடையில ஆரான் என்கிற இடத்திலே தங்கிவிடுகிறான். ஆரான் என்றால் செழிப்பு அர்த்தம். மெசொப்பொத்தேமியாவிலே இருந்த தேராகு கொலு பொம்மைகளை செய்து வியாபாரம் செய்தவர். அப்படி என்றால் தேராகு என்கிற ஆபிரகாமின் தகப்பன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்தான் என்பது தெளிவாக உங்களுக்கு ரொம்ப புரியணும்னா வீட்டிலே யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் படிப்பீர்களானால் உங்களுக்கு விளங்கும். இந்த மெசொப்பொத்தேமியாவிலே தொழில் நலிவடைந்து விட்டது என்று கானானுக்கு போகிறார்.
கானான்ல யார் இருக்கிறாங்க? 5 வகையான ஜாதிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு? விக்கிரக ஆராதனைக்காரர். அங்க போனா நம்முடைய தொழில் நன்றாக இருக்கும் என்று புறப்பட்டு போகிறார். எப்படி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கிற நாடாருங்க புறப்பட்டு சென்னைக்கு வர்றாங்களோ அந்த மாதிரி போகிற வேலையில ஆரான் என்ற இடத்துல போய் தங்கிவிட்டான். இப்ப அவருடைய தொழிலுக்கு அது ஏற்ற இடமா இருந்தபடியினால் அங்கேயே இருந்து விட்டார். ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியாவிலே இருக்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் வா என்று அழைக்கிறார். அவர் தாகத்தை எப்படி நிறைவேற்றிக்குவார்? நான் சொல்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நாம் விளங்கிக் கொள்ளணும். வாழ ஏற்கனவே கூப்பிட்டார், வரல. ஏன் வரல? அவன் செல்வ செழிப்பாக இருந்தான். அப்பா நல்ல வியாபாரம், பணம் கொழுத்தது, சுகபோகமாய் இருந்தான். ஆகவே ஆண்டவர் கூப்பிட்டப்ப அவன் வரல. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை கூப்பிடும் போதே அவர் தாகத்தை தீர்க்க நம்ம புறப்பட்டு வரணும். அப்படின்னா நீங்க வேலையெல்லாம் விட்டுருங்க, எதுக்கும் போறதை நிறுத்திருங்க, ஊழியத்துல முழு நேரமா வந்துருங்க, அப்படி என்பது என்னுடைய விருப்பம் இல்லை. அப்படி வந்தாலும் அது தேவனுடைய சித்தம், தேவன் நடத்துவார். நான் வந்தனே, இன்னைக்கு என்னோட வேலை பார்த்தவன் 55,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஆரியில. வந்துட்டேன், ஆண்டவர் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். எப்படி வந்தேன்? 87 ரூபாய் 25 காசோ 75 காசோ சில்லற மாத்திரம் ஞாபகம் இல்லை, ஆனா 87 ரூபாய் ஞாபகம் இருக்கு. அதோட வந்தவன் நான் யாரையும் எதிர்பார்க்கல. 94 ஜூன் 1ஆம் தேதி அன்பானவர்களே, சோளிங்கர் தாலுகாவில ஜானகாபுரம் என்ற கிராமத்தில முதல் கூட்டம். அப்போ ஹார்வெஸ்ட் இந்தியா மிஷன்ல நான் மிஷனரியா ஜாயின் ஆயிட்டேன். அதுல இருந்த இதுவரைக்கும் கைவிடல ஆண்டவர். அவர் தாகத்தை தீர்க்க தன்னை யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார், தலைகுனிய விட மாட்டார், அசிங்கப்பட விட மாட்டார். அப்படியெல்லாம் நீங்க தலைகுனி உங்களுக்கு வரலையா? வரும், ஆனால் தலை குனிய விட மாட்டார். வந்தது, தலை குனிய விடவில்லை. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? 24ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம். தலைகுனி வந்தது, ஆண்டவர் நிமித்திட்டார். ஏன்னா எனக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறவர் மகிமையின் ராஜா. ராஜா தலை கொஞ்சம் நடந்து போவாரா? போக மாட்டார். அவர் என் தலைகுனிவெல்லாம் மாத்திட்டார். எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்க அப்செட் ஆகலையா? எஸ், அப்செட் ஆனேன், ஆனா கர்த்தர் விடல. எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்க வெட்கப்பட்டு போலையா? வெட்கப்பட்டு போகும்படியான சந்தர்ப்பங்கள் வந்தது. இயேசு வெட்கப்பட விடவில்லை. ஏனென்றால் அவருடைய தாகத்தை தீர்க்க அர்ப்பணித்த யாரையும் ஆண்டவர் தலகுனிவு அடைய செய்ய மாட்டார். ஆண்டவர் கூப்பிட்டார், வா என்று கூப்பிட்டார். எங்க பாஸ்டர் இது வரைக்கும் நான் பைபிள்லயே படிக்கலையே அப்படின்னு சொல்ற உங்க மைண்ட் வாய்ஸ்
எனக்கு நல்லா கேக்குது, ஆவில நான் அதை உணர்றேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். எப்போது? ஸ்தேவான் சொல்றார், பிரசங்கம் என்றார். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே, காரான் என்றால் ஆரான், மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அதான் கொரிந்தியர்ல சொல்றார், கண்டு தரிசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அந்த ஆறால செட் ஆகிறதுக்கு முன்னாடியே மெசொப்பொத்தேமியாவில இருக்கும் போதே கர்த்தர் ஆபிரகாமை வா என்று அழைத்தார். வந்தானா? வரல. இன்னைக்கு அவருடைய தாகத்தை தீர்க்க தேவன் எழும்புகிறார். சமாரிய ஸ்திரீயை பார்த்து தாகத்துக்கு தா என்று கேட்கிற கர்த்தர், என் மகனே என் மகனே என் தாகத்தை தீர்க்க நீ வா, நீ எனக்கு தேவை என்று கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார். வந்துட்டேன். அவர் தாகத்தை தீர்க்க குறை வச்சிருக்கிறாரா? கேவலப்படுத்தி இருக்கிறாரா? அசிங்கப்படுத்தி இருக்கிறாரா? இல்லையே. பாருங்க, நம்முடைய சகோதரர் ஸ்டீபனை அடக்கம் பண்ண போன அந்த இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கும் போது 2 பேர் என்கிட்ட சொல்றாங்க, மாஸ்டர் நாங்க ஆர்சி தான், இந்த கல்லறையில இதுவரைக்கும் ஒரு பெந்தோகோஸ்த பாஸ்டர் அடக்கம் பண்ண சரித்திரமே கிடையாது, முதல் முறையா நீங்க அடக்கம் பண்ணிருக்கிறீங்க. நான் சொன்னேன், இட் இஸ் காட்ஸ் கிரேஸ், இது தேவனுடைய கிருபை. அப்படியே காலரை தூக்கிட்டு, அப்படி ஆண்டவர் என் இருதயத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறார். ஐயோ நான் அடக்கம் பண்ண முடியாம போயிடுமோன்னு ஏங்கினேன், கண்ணீரோட போனேன். அங்க போனவனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க தான் அடக்கம் பண்ண. அப்படி மனைவி பிள்ளைகள் சொன்னாங்க, நீங்க தான் அங்கிள் அடக்கம் பண்ண. ஃபாதர் கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க ஐயா வராரு, எங்க போதகர் அடக்கம் பண்ணார். ஃபாதர் வந்தாரு, 10 நிமிஷம் ஓதனாரு, போயிட்டார். நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய தாகத்தை தீர்க்க வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கேயும் கூனி குறுகி போக விடமாட்டார் என்பது சத்தியம். கர்த்தருடைய தாகத்தை தீர்க்க அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் என்பது சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் நகரிக்கு பக்கத்தில் இருகுவாயில ஒரு ஏனோக் பாஸ்டருடைய தகப்பனாருடைய அடக்கத்துக்கு போயிருந்தேன். அடக்கம் எல்லாம் முடிந்து நகரிக்கு வந்தப்ப எங்க உறவினர் ஒருவரை தற்செயலா நாயுடு மெஸ் கிட்ட சந்திச்சேன். எனக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. இவங்க போய் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வரதுக்கு மணி 2:15 ஆயிடும். எனக்கு கிடுகிடு நடுக்கம் வந்துடும், சுகர் லோவான. பக்கத்துல அந்த நாயுடு மெஸ்ல களி கிடைக்கும், கேப்பையில கேழ்வரகுல செய்யற களி. அதனால அங்க பார்த்தோன்னே அவரு அங்க ஒருத்தர் இருந்தார், சொந்தக்காரர். நான் நமஸ்காரம், வந்த நாள் ஐயா, ఎవరు సోடைய మగనాను నా మీరు ఇంద్రన్నదానే? అవునబ్బా ఇంద్రన్నదా. ఏమన్నా సూపర్ గా ఉండారన్నా మీరు, మిమ్మల్ని గురించి చాలా వింటాన్నా, దేవుడు మిమ్మల్ని గొప్పగా వాడుకుంటున్నాడని చెప్పేసి నాకు తెలుసునా, నువ్వు నమ్మిన దేవుడు సత్యమైన దేవుడు నిన్ను వదలడునా
அவனுக்கு தெரியுது அவன் ரட்சிக்கப்படல, ஆண்டவரை ஏத்துக்கல. அவன் சொல்றான் உலகத்தான். நீ நம்புற ஆண்டவர் சத்தியமான கடவுள்னா உன்னை விட மாட்டாருன்னா. ரொம்ப அழகா இருக்கிறீங்கண்ணா நீங்க பாக்குறதுக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? அங்கங்க தெருவில் விழுந்து கிடந்தவன் கர்த்தர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இங்க பாருங்க, ஏற்கனவே கூப்பிட்டார், வரல. ஆனா இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், அவர் தாகத்தை உன்னை கொண்டு தீர்க்கணும் சொல்லி தேவன் தீர்மானிச்சாருன்னா எதையாகிலும் எப்படியாகிலும் அடித்து நொறுக்கி சரிப்படுத்தி கொண்டு வந்து தாகத்தை தீர்த்து கொள்ளுவார். இதுதான் சத்தியம். அவனை கூப்பிட்டான், போல 6 நாள்ல தங்கிட்டான். செழிப்பா இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. அப்பா செய்த கொலு பொம்மைகளை விற்று வாழ்ந்த இந்த வரலாறு நல்லா சூப்பரா இருக்குது, செழிப்பா இருக்குது. நம்ம எதுக்கு இங்கிருந்து கானானுக்கு போனோம்? அதனால இங்களே இருந்துடலான்னு தேராக இருந்துட்டார். கர்த்தர் விடுவாரா? என்ன, ஆபிரகாமை கொண்டு தேவன் ஜாதிகளை ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10 வசனங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இங்க ஆண்டவர் பார்த்தார், இந்த ஆபிரகாமை கொண்டு நாம் செய்ய வேண்டிய திட்டங்களுக்கு செயல்களுக்கு இவனுடைய பிழைப்பு தடையாயிருக்கிறது என்று அவன் பிழைப்புல முதல்ல மண்ணை போட்டார். போடுவாரா பாஸ்டர் கேக்குறீங்களா? கண்டிப்பா போடுவார். எங்க போடுவாரு? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம், நீங்க திருப்பிக் கொள்ளுங்க என்னோட கூட. அது 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்பு வைப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பம் என்னும் ஆதரவு கோல முறிப்பார். என்ன புண்ணியமோ தெரியல, தமிழ்நாட்டில அப்பம் என்னும் ஆதரவு கோல் இருக்குது. ரேஷன் கடையில எப்படியும் 20 கிலோ அரிசி கொடுத்துடுறாங்க. பச்சரிசியா கொடுக்கறாங்க, பொங்கலரிசியா கொடுக்கறாங்க. ஆனா அதுவும் நம்ம ஆளும் கொழுத்து போய் அதை அவிச்சு ஆட்டுக்கு மாட்டுக்கு வைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பம் என்னும் ஆதரவு கோலை எங்க முறிக்கிறாரோ அங்கே கஷ்டங்களும் நஷ்டங்களும் வியாதிகளும் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களும் வரும். இந்த தேராகுவ அங்க போட்டு முஷ்டார். ஓ, நீ இருக்கிறதுனால தானேயா ஒரு ஊரா போய் திரிஞ்சு பொம்மைங்களை வித்து உன் குடும்பத்தை செழிப்பா காப்பாத்துறதுனால்தான் இப்படி எல்லாம் இருக்கிற, என் சித்தம் செய்யாம இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் தேராகுவை அங்கே போட்டு தள்ளிட்டார். சில நேரங்கள்ல நாம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக வாழும்போது நம்முடைய நன்மைகளை கர்த்தர் தடுப்பார். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. எரேமியா 5:25. எரேமியா புஸ்தகம், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர வட்டாதிருக்கிறது.
இதுதான் சத்தியம். ஆகவேதான் இந்த சமாரியா ஸ்திரீ தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு கேட்டபோது அவள் சொன்னது, மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை. அவர் மொண்டு கொண்டு அவர் தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறதற்கு அன்பானவர்களே உன்னையும் என்னையும் பாத்திரமாக வைத்திருக்கிறார் என்று ஏசாயா 52:11 சொல்லுகிறார். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். எஸ், it is truth. You believe it or not, Lord is truth. Truth is Lord. கர்த்தரே சத்தியம், சத்தியம் தான் கர்த்தர். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, யாருங்க அந்த பாத்திரம்? நீங்களும் நானும் தான் அந்த பாத்திரம். எந்த பாத்திரம் சரியா இருந்தா இதுல மொண்டு அவர் தாகத்தை தீர்த்து கொள்வார். அப்ப பாத்திரத்தை அவரு புண்ணியம் என்னையும் சொல்லிட்டாருல, அதுக்கான பாத்திரத்துல நம்ம சாப்பிடுவோமா? அதுக்கான பாத்திரத்துல நம்ம குடிப்போமா? அதுக்கான பாத்திரத்துல நம்ம சமைப்போமா? அதெல்லாம் சுத்தம் பண்ணி அவர் தாகத்தை தீர்த்து கொள்ளுவார். நீங்களும் நான் ரெடியா இருக்கிறோமா? அவர் தாகத்தை தீர்க்க இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஆபிரகாம தகப்பன் பேராகவ ஆண்டவர் ஆரான்லயே, அதாவது காரான் ஊரிலேயே ஜோலியை முடிச்சிட்டார். பிறகுதான் ஆபிரகாமுக்கு, ஏன்னா அந்த கானானுக்கு போகிற வழி கொலு பொம்மைகளை வியாபாரம் செய்த தேராகுவுக்கு தான் தெரியும். அங்க கானான்ல போனா 5 வகையான மக்கள் இருக்கிறாங்க, அங்க நல்லா வியாபாரம் தெரியும்னு அவன் போய் அங்கெல்லாம் வியாபாரம் பண்ணி வந்தவன். காரான்ல வந்து ஆரான், காரான் என்றால் ஆரான், ஆரான் என்றால் காரான், அங்க தங்கிடுறார். மெசொப்பொத்தாமியா விட்டு வந்து அங்க தங்கி சுகபோகமா செழிப்பா எல்லாம் வேலை கிடைக்குது, பணம் கிடைக்குது, அப்படியே கிடைக்கணும், ரொம்ப நல்லதுதான். வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், ரொம்ப நல்லதுதான். அந்த பணம் எங்க போடுறோம்? கிடைச்சதை என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில இருக்கிறது? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், தாகத்திற்கு தண்ணீர் தான். பாருங்க, அந்த சமாரிய பெண் அழகா கேட்கிறார் ஆண்டவர், தாகத்துக்கு தண்ணீர் தாய் என்று கேட்கிறார். அவ உடனே அங்க சொல்றா தெளிவா, நாங்க உங்களோட சம்பந்தம் கலக்கிறதே இல்லையே, அவர் சம்பந்தம் பண்றதுக்காக வந்துக்கிற, அவளை மாத்த வந்திருக்கிற. பாருங்க, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இந்த காலை வேளையில ஒரு கேள்வியோட கர்த்தர் முடிக்கிறார். என் மகளே, என் மகனே, நான் தாகமா இருக்கிறேன், தாகத்துக்கு தா, தாகத்துக்கு தா. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிற நீதான் நாம் ஒன்று குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளுகிற பாத்திரம். You are my vessel. I have thirsty. நான் தாகமா இருக்க, என் தாகத்தை தீர்க்க வா. நீதான் என் பாத்திரம். நீ யாரெல்லாம் இரு, எப்படிப்பட்ட நிலையெல்லாம் இரு, எவ்வளவு பெரிய ஆளாயிரு, கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். என்ன நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை யாரு தடை பண்ணாலும் அவரை மாத்திரம் தடை பண்ண முடியாது. இஸ் காட், ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசுவே கர்த்தர், அவரை தடை பண்ணவே முடியாது. எனக்கு ஒரு பாரம் எப்பவுமே, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓஞ்சு வயசெல்லாம் போய் அதுக்கப்புறம் சாவர காலத்துல கிராமத்துல சொல்லுவாங்க, சாவரப்ப சங்கரா சங்கரான்னு.
அந்த காலத்துல நீ வந்தா உன்னை வச்சு அவர் ஒன்னும் பண்ணவே முடியாது. ஒரு நயா பைசாவுக்கும் நீ பிரயோஜனப்பட மாட்ட. அவர் குறிப்பிடும் போதே வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லல. உன் ஆத்துமாவை கெடுக்கிற, உன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிற எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வான்னு கூப்பிடுற. ஒப்பு கொடுக்கலாம். வலது கரத்தை தலைமையில வச்சு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் ரொம்ப பாட்டெல்லாம் எழுதி இருந்தேன், ஆனா அதெல்லாம் வெளியிட முடியல. அதை இந்த ஒரு அடிய மாத்திரம் நான் பாடுறேன். உந்தன் சித்தம் செய்திட கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன். விருப்பம் என்னில் நிறைவேற்றிட இன்று வந்தே என் இயேசுவே. சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன். விருப்பம் நிறைவேற இன்று வந்திருக்கிறேன். இயேசுவே 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 இயேசுவே. சொல்லுவோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய தாகத்தை தீர்க்க நான் ஒரு பாத்திரம் என்று என்னை பார்த்து சொல்லி இருக்கிறீர் அப்பா. இந்த பாத்திரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் போல என்னை சுத்திகரித்து உம்முடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிற பாத்திரங்களாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.